இந்த வசனம் பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாடு உள்ள ஏசாயா புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்டது. இதை தமிழில் விரிவாக விளக்குகிறேன். வசனம் ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. விளக்கம்: இந்த வசனம் ஏசாயா நூலில் ஒரு முக்கியமான அத்தியாயத்தில் வருகிறது. ஏசாயா 60ஆம் அதிகாரம் இஸ்ரவேல் மக்களுக்கு, பரந்த அர்த்தத்தில் கர்த்தரின் மக்களுக்கு வரவிருக்கும் மகிமையையும் மீட்பையும் பற்றி பேசுகிறது. இது ஒரு ஆறுதல் மற்றும் நம்பிக்கை தரும் செய்தியாக அமைகிறது, குறிப்பாக அவர்கள் அடிமைத்தனம், அழிவு மற்றும் துன்பங்களை அனுபவித்த பின்னர். எழும்பி பிரகாசி. இது ஒரு அழைப்பு. எழும்பி என்பது தூக்கம், மனச்சோர்வு அல்லது அடிமைத்தனம் போன்ற நிலையிலிருந்து விடுபட்டு எழுவதை குறிக்கிறது. பிரகாசி என்றால் ஒளிர்வது, மகிழ்ச்சியாகவும் பலமாகவும் மாறுவது. இங்கு கர்த்தர் தம்முடைய மக்களை சீயோன் அல்லது எருசலேமை குறிப்பிடலாம் அழைத்து, அவர்கள் மீண்டும் புத்துயிர் பெற வேண்டும் என்று சொல்கிறார். இது ஆன்மீக மறுமலர்ச்சியையும் புதிய ஆரம்பத்தையும் குறிக்கிறது. உன் ஒளி வந்தது. இங்கு ஒளி என்பது கர்த்தரின் இரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் குறிக்கிறது. இருள் என்பது பாவம், துன்பம் அல்லது ஆன்மீக இருட்டை குறிக்கலாம். ஆனால் இப்போது அந்த இருள் முடிந்து, கர்த்தரின் ஒளி, அவருடைய அருளும் இரட்சிப்பும் வந்துவிட்டது என்று சொல்லப்படுகிறது. இது மக்களுக்கு நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை என்பது கர்த்தரின் பிரசன்னம், அவருடைய புனிதத்தன்மை மற்றும் சிறப்பை குறிக்கிறது. உதித்தது என்றால் சூரியன் உதிப்பது போல கடவுளின் மகிமை இப்போது அவர்கள் மீது பிரகாசிக்கிறது. இது ஒரு புதிய பொழுது, புதிய நாள், புதிய ஆரம்பம் என்று பொருள்படும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கவும் அவர்களை உயர்த்தவும் விரும்புகிறார். பொதுவான பொருள்: இந்த வசனம் ஒரு ஆறுதலான செய்தியாகும். இஸ்ரவேல் மக்கள் பல துன்பங்களை அனுபவித்திருந்தாலும் இப்போது கர்த்தர் அவர்களை மீட்டு அவர்களுக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை தருகிறார். அவர்களுடைய இருண்ட காலம் முடிந்து, கர்த்தரின் ஒளியும் மகிமையும் அவர்களைச் சூழ்ந்து அவர்களை உயர்த்தும். இது ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சியையும் கர்த்தரின் அருளால் புதிய வாழ்க்கையை பெறுவதையும் குறிக்கிறது. புரிதலுக்காக ஒரு உதாரணம்: இது ஒரு பாலைவனத்தில் இருக்கும் மக்களைப் போல இருக்கிறது. அவர்கள் நீண்ட நாட்களாக இருட்டிலும் தண்ணீர் இல்லாத வறட்சியிலும் இருந்தார்கள். ஆனால் இப்போது சூரியன் உதித்து ஒளியும் மழையும் வந்து அவர்களுக்கு புத்துயிர் தருகிறது. அதைப்போல கர்த்தரின் மகிமை அவர்களை புதுப்பிக்கிறது. விண்ணப்பம்: இந்த வசனம் இன்றைய நமக்கும் பொருந்தும். நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள், சோதனைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை அழைத்து, எழும்பி பிரகாசி என்று சொல்கிறார். அவருடைய ஒளி, அவருடைய அருளும் ஆசீர்வாதமும் நம்மை புதுப்பிக்கும். நாம் அவரை நம்பி அவருடைய மகிமையில் நடக்கலாம்.